ஹலோ உறவுகளே, என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காலையிலே எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்புங்க. கத்திரிக்காய் புளிக்குழம்பு வச்சேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு நான் எப்படி வைப்பேன்னா, நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியல. நான் எப்படி வைப்பேன்னா, நல்லெண்ணெய் தாங்க வாங்குவேன். புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், சின்ன சீரகம், மிளகாய் வத்தல், வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கிட்டு 2 சில்லு தேங்காய் சில், வெங்காயம், மஞ்சப்பொடி எல்லாம் வதக்கி மசாலா அரைச்சி ஊற்றிட்டு வீட்டு பொடி, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ வீட்டு பொடி, நான் ஆச்சி மட்டன் இந்த பொடி தான் பொடி, ஆச்சி புளிக்குழம்பு பொடி 20 ரூபா பாக்கெட்டு, அதை போட்டுட்டு புளி கரைசல், புளியை நல்லா கரைச்சி ஊற்றிட்டு உப்பு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ உப்பு கொஞ்சம் போட்டுடணும். உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கொதிக்க விட்டுறணும். நல்லா கொதிச்சு வரும். கொதிச்சு வந்தோடனே பாருங்கள் எப்படி கொதிச்சு வருதுன்னு. கத்திரிக்காய் கத்திரிக்காய் சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஐயோ கத்திரிக்காய் புளிக்குழம்பா வேண்டான்வாங்க. எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி குழம்பு வச்சா எண்ணெய் காயில் நல்லா சோத்துக்கு வச்சு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். எனக்கிட்ட கத்திரிக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். புளிக்குழம்புனா காலையில் எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் புளிக்குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்புன்னு எனக்கு சொல்லுங்கள். பாய்.